தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக MCXக்கு மட்டும் நான் ரிலீஸ் பண்ணுறேன். இந்த MCXில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும், அதுக்கு நம்ம iCore 2.0 எப்படி ஒர்க் ஆகும், இல்லை iCore i2 2.0 எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு iCore 2.0 படி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சில பேருக்கு சந்தேகம் வருது. சார் ஒரு நாளைக்கு NSC டுமாரோ சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு டிஃபால்ட் செட்டிங் சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு நோன் செட்டிங் சொல்கிறாரு. அப்போ நம்ம எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் வரும். அதுபோக இப்போ பேங்க் நிஃப்டி அடுத்த மாதத்து இந்த மந்த் எண்டுலேருந்து மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம எவ்வளோ தேவைப்படும், நம்ம இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுமா, என்ன இதெல்லாம் யோசிக்கிறீங்க. நீங்கள் இதை பற்றின கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. கேம்பிளிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகுதே அப்படின்னு பயம் வரும். இந்த ட்ரேடிங்கை ஒரு பிஸ்னஸாக நீங்கள் நினச்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஸோ பிஸ்னஸுக்கு தேவையான, நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸுக்கு என்ன தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் போட்டு தான் ஆகணும். அதுக்கான இன்கம்மை, அதுக்கான ப்ராஃபிட்டை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். இப்போது இந்த MST iCore 2.0 அப்படின்னா என்ன? இது ஒரு சப்போர்ட்டிங் டூலு. ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி எந்த இடத்துல சப்ளை ஜோன் இருக்குது, எந்த இடத்துல டிமாண்ட் ஜோன் இருக்குது அப்படிங்கிறத மார்க்கெட்டு அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு டூல் தான் MST iCore 2.0. இது 100% ப்ராஃபிட் கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்காது. எடுத்த ட்ரேடெல்லாம் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. இது ஸ்டாப் லாஸ் அடிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கும். ஆனால் லாஸை விட ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். சரி, இதை எங்கே எடுக்கிறது, எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, எங்கே டார்கெட் கொடுக்கறது அப்படின்னு உங்கள் இண்டிகேட்டர் காட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இண்டிகேட்டர் எந்த இடத்துல பை பண்ணணும், எது ஸ்டாப் லாஸு, எது டார்கெட்டு, SL ஹிட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும், டார்கெட் ஹிட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக நமக்கு காட்டும். நமக்கு எப்போ பயம் வரும் அப்படின்னா, நான் பை எடுத்துட்டேன், ஆனால் மேலே போகுமா அப்படின்னு தெரியாது, கீழே போகுமா அப்படின்னு தெரியாது, நான் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ கொடுக்க போகிறேன், எவ்வளோ லாஸ் வரப்போகுது அப்படின்னு எனக்கு தெரியாது, சப்போஸ் லாஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியாது. அப்படி நான் ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் மட்டும்தான் எனக்கு பயம் வரும். நான் ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு இவ்வளோ தான் லாஸ் வரும், எனக்கு 3000 லாஸ் வரும், 3000 ப்ராஃபிட் வரும், இல்லை 500 ப்ராஃபிட் வரும், 500 லாஸ் வரும், 500 லாஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அது 500 ப்ராஃபிட் வரும்போது ஸ்டாப் லாஸை காஸ்ட் வச்சுட்டு நான் 1000 ப்ராஃபிட்டுக்கு வெயிட் பண்ணுறேன். இப்படியே என்னோடய ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் உங்கள் சக்ஸஸை உங்களாலேயே தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இண்டிகேட்டர் தான் நம்ம MST iCore 2.0 அப்படிங்கிற இண்டிகேட்டர். இப்போ வாங்க நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ணுவோம். இண்டிகேட்டர் எங்கே ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த இண்டிகேட்டர் ஃப்ரீ இண்டிகேட்டர் கிடையாது, பெய்டு இண்டிகேட்டர் தான். சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மந்த்லி கிடையாது, 3 மந்த்து கிடையாது. ஸ்டார்டிங் பிளானே 5 மந்த்து. ஓகேங்களா? 5 மந்த் இருக்குது, 15 மந்த் இருக்குது, 30 மந்த் இருக்குது, அப்புறம் 40, 50 இப்படி போயிட்டுருக்கு. இதுதான் இண்டிகேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இந்த இண்டிகேட்டருங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நம்ம இண்டிகேட்டர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்வைட் ஒன்லி அப்படின்ட்டு இருக்கும். அதில் போயிட்டு நம்ம இண்டிகேட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. இதில் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா இன்வைட் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் பாருங்கள், இன்வைட் ஒன்லின்னு இருக்கும். இந்த இன்வைட் ஒன்லி கிளிக் பண்ணினீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் அங்கே வந்துடும். நீங்கள் எந்த இண்டிகேட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அந்த இண்டிகேட்டர் வரும். அந்த இண்டிகேட்டரை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணினீங்கன்னா, இல்லை ஒரே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய இனிஷியல் செட்டப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் MST iCore 2.0 மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். செட்டிங்ஸுக்கு போகிறேன். இந்த இடத்துல ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துட்றேன். வேறு எதுவுமே நான் பண்ணல. குரூட் ஆயில் அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டிய ஸ்டாப் லாஸ் ஸ்மால் ஸ்டாப் லாஸ், அதாவது குறைந்தபட்சம் ஒரு 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வரணும், ஒரு 30 பாயிண்ட் டார்கெட் வரணும். அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் 6000 கிட்டே இருக்குது, அதனால் ஸ்மால் வைக்கிறேன். நாளைக்கு 10,000 போச்சுன்னா ஸ்மால் வைக்கணுமா, ஸ்மால் வைக்கக்கூடாது. அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஸ்மால் வச்சு பாருங்கள், இல்லை டைனி 2 வச்சு பாருங்கள். எது 30 பாயிண்ட் கிட்ட வருதோ அந்த ஸ்டாப் லாஸை வைங்க. சரிங்களா? இப்போது நான் உங்களுக்கு பார் ரீப்ளே பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி
ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டார், சார் டச் பண்ண உடனே நான் வந்து பை எடுத்துடலாமா, இல்லை டச் பண்ணி ஏதாவது க்ளோசிங் பேஸ் பண்ணி நான் பை எடுக்கணுமா செல் எடுக்கணுமான்னு சொல்லி கேட்டார். அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். நீங்கள் கார் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க, எதுக்கு முன்னாடி போகிற ஒரு ஆள் வந்து போயிட்டுருக்காரு, அவர் வந்து நின்றுட்டார், அவரை பார்த்த உடனே நீங்கள் நிற்பீங்களா, இல்லை அவர் லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறாரா ரைட் இண்டிகேட்டர் போடுறான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் டிரைவிங்கை நீங்கள் அமைச்சிப்பீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவர் போகிற வழியில் நீங்கள் போகாமல் நீங்கள் போகிற வழியில் நீங்கள் போவீங்க. இல்லை நீங்களும் லெஃப்ட்டு தான் போகிறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது, அவர் உங்கள் முன்னாடி போவார், நீங்கள் அவருக்கு பின்னாடி போய்க்கலாம். ஒருத்தர் ரைட்டு இண்டிகேட்டர் போடுறாரு அப்படின்னா நீங்கள் ரைட்டில் தான் போகணும் அப்படின்னா நீங்கள் அவரை தொடர்ந்து நீங்கள் போய்க்கலாம். இல்லை அவர் ரைட்டு இண்டிகேட்டர் போட்டிருக்காரு, நீங்கள் லெஃப்ட்டில் போகிறீங்கன்னா நீங்கள் லெஃப்ட்டில் போய்க்கலாம். அப்போ அவர் எந்த சிக்னல் உங்களுக்கு காட்டுறாரோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் போகணும். இல்லை டிராஃபிக் சிஸ்டம் இருக்குது, டிராஃபிக்கில் வந்து க்ரீன் சிக்னல் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேராக போகலாம். ரெட் சிக்னல் இருக்குன்னா வெயிட் பண்ணி க்ரீன் சிக்னல் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் போகணும். அப்போ நீங்கள் இந்த சிக்னலை பேஸ் பண்ணி தான் நீங்கள் டிசிஷன் எடுக்கிறீங்க. அதே மாதிரி நம்மளோட இண்டிகேட்டரில் நம்ம ஜோனுக்கிட்ட ப்ரைஸ் வந்த உடனே நீங்கள் கண்ணை மூட்டு எடுக்கவும் செய்யலாம். அப்படி எடுத்திங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும், மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமான்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே பயம் இருக்கும். அந்த பயத்தை போக்குறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஜோனுக்கிட்ட ப்ரைஸ் வந்த உடனே, இப்போ பாருங்கள், இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகி உடனே நமக்கு டாப்பில் 2 ஜோனு பாட்டமில் 2 ஜோன், டாப்பில் 2 லைனு பாட்டமில் 2 லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்படி ஃபார்ம் ஆன உடனே 5943 கிட்ட வரும்போது நம்ம செல் அடிக்கணும், 5892 கிட்ட வரும்போது நம்ம பை பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் எக்ஸாம்பிள் சொல்லி காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு செல் என்ட்ரி, இது வந்து உங்களுடைய பை என்ட்ரி. மேலே உள்ள பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸு, கீழே உள்ள பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸு ஃபார் பை அப்படி இருக்குது. இப்போ 5943 கிட்ட வரும்போதே நம்ம என்ன பண்ணலான்னா பை பண்ணலாம். அப்படி பண்ணுறதை விட நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த இடத்துல என்ன சிக்னல் இருக்குதுன்னு பார்க்கணும். க்ரீன் சிக்னல் இருக்கா, ரெட்டு சிக்னல் இருக்கா, நம்ம இப்போ போகலாமா, ஆரஞ்சு சிக்னல் இருக்கா, ஆரஞ்சு சிக்னல் பார்த்து போகணும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி சிக்னலை பேஸ் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு லாஸ் வராது, பயமும் வராது. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து நல்ல ஒரு க்ரீன் சிக்னல் காட்டுது. நம்ம பண்ண போகிறது என்ன, செல் பண்ண போகிறோம். ஆனால் இந்த இடத்துல இவனுடைய எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது, இவனோட எனர்ஜியும் அதிகமாக இருக்குது. இப்போ 2 பேருமே நல்ல ஒரு வலிமை மிக்க ஆளாக இருக்காங்க. அவங்கள ஏற்றுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், செல்லு பண்ண போகிறோம். அப்படி பண்ணுறது நல்லதா அப்படின்னா உடனே பண்ணுறது நல்லது இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணி நமக்கு ஏதாவது ஒரு செல்லுக்கான அறிகுறி கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த கேண்டில் வந்து செல்லுக்கான அறிகுறி கிடைக்குது, அடுத்த கேண்டிலுமே நம்ம செல்லுக்கான அறிகுறி தான் கிடச்சிருக்கு. 2 கேண்டிலுமே செல்லுக்கான அறிகுறி. எப்படி சொல்கிறீங்க சார், இந்த கேண்டில் பாருங்கள், மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு, ஆனால் மேலே போக முடியல, கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்த கேண்டில் ரெட்டு கேண்டிலாக இருந்து நமக்கு கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருச்சு. இப்போது நம்ம திருப்பியும் இதே இடத்துல வந்துச்சுன்னா 5943 வரும்போதும் செல் பண்ணலாம். இல்லை இந்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கு இல்லையா 5937, அதில் கூட நம்ம செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸு அதே ஸ்டாப் லாஸ் தான். இப்போ இடையில ஏதாவது 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் மிச்சமாக இருக்குன்னா நீங்கள் டார்கெட்டில் நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட் திருப்பி என்னாச்சு பாருங்கள், நமக்கு இங்கே செல்லுக்கான சிக்னல் கொடுத்தாலும் ஓரளவு மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி கீழே வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவு மார்க்கெட் மேலே போச்சு, திருப்பியும் பையர்ஸ் வந்து மேலே இழுக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம இந்த கன்ஃபர்மேஷனில் செல்லு எடுத்துட்டோம், சரிங்களா, செல்லை நம்ம எடுத்துட்டோம். ஸ்டாப் லாஸ் என்ன வச்சுருக்கோம், ஸ்மால் வச்சுருக்கோம். இப்போ செல்லு ஆக்டிவேட் ஆனதுனால செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணுங்கள். தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா டார்கெட்டு ஒரு 4-5 ஆட் பண்ணி வச்சுக்கிங்க. மொத்தம் நம்ம டிஃபால்ட்டாக 3 டார்கெட் இருக்கும். இந்த எம்ஜிஆர் ஜோனில் வந்து ஒரு 10 டார்கெட் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஒரு 3 டார்கெட்டை நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வச்சுக்கலாம். மற்றபடி எந்த செட்டிங்ஸும் இல்லை, எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. உங்களுக்கு கன்ஃபியூஷன் எப்பப்போலாம் வருதோ அப்பப்போலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஃபால்ட் செட்டிங்ஸில் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். பாருங்கள், செல் எடுத்தாச்சு. ஸ்டாப் லாஸ் வந்து 5970, 27 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு. நம்மளுடைய மிட் பாயிண்ட்டு டிடிபிலேருந்து மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகுது.
ரிவர்ஸ் ஆகிற இடத்துல இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நமக்கு ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் கிடச்சிருக்கு. என்ன கிடச்சிருக்கு? ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் கிடச்சிருக்கு. நம்ம செல் எடுத்தது இங்கேயே எடுத்துட்டோம். நம்ம டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் 5916 இங்கே, ஆனால் இன்னும் வரவே இல்லை. திருப்பியும் மார்க்கெட் மேலே போச்சு. அதனால் பயப்படக்கூடாது. ஏன்? நமக்கு தான் தெரியும், நம்ம வந்து 5973 70 நம்ம லாஸ் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுவோம். 5916 வந்துருச்சுன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுவோம். 5970க்கு மேலேயும் போயிடுச்சுன்னா நம்ம அங்கேருந்து பை என்று எடுத்து பையில் ப்ராஃபிட் புக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே நமக்கு தெரியும். நடக்க போகிறது என்ன ஏதுன்னு சொல்லி முன்கூட்டியே நமக்கு தெரியறதுனால நமக்கு பயங்கிறது தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு கொடுத்துருச்சு, அடுத்த டார்கெட்டு செகண்ட் டார்கெட்டும் கொடுத்துருச்சு. 3வது டார்கெட் கொடுக்குமான்னு பார்ப்போம். 3வது டார்கெட்டும் கொடுத்துருச்சு. 4வது டார்கெட் கொடுக்குமான்னு பார்ப்போம். 4வது டார்கெட்டும் கொடுத்துருச்சு. வேறு எத்தனை டார்கெட்டு? 5 6 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம், மார்க்கெட்டு கீழே வருமா வராதான்னு சொல்லி பார்ப்போம். அழகாக வந்துருச்சு மார்க்கெட்டு. நமக்கு எத்தனை டார்கெட் கிடச்சிருக்கு? 6 டார்கெட்டும் சூப்பராக அழகாக எக்ஸாக்டாக கிடச்சிருக்கு. என்னென்ன வார்த்தைலாம் இருக்கோ எல்லா வார்த்தையும் நீங்கள் போட்டுக்குங்க. அப்போ 5943லேருந்து 5784 வரைக்கும் நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. லோ என்ன வந்திருக்கு? 5782. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் ப்ராஃபிட்டு நமக்கு குரூட் ஆயிலில் கிடச்சிருக்கு. இதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா பொறுமை தேவை. ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்த உடனே நீங்கள் ஸ்டாப் லாஸை கொண்டு வந்து காஸ்ட்டு வச்சிடணும். செகண்ட் டார்கெட் வந்தோடனே உங்கள் ஸ்டாப் லாஸை கொண்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வச்சிடணும். தேர்ட் டார்கெட் கொடுத்தோடனே நீங்கள் மார்க்கெட்டை விட்டு வெளியில் வந்துடணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா லாட் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு லாட்டை நீங்கள் மார்க்கெட் முடிகிற வரைக்கும் இல்லை உங்களுக்கு போதுமான ப்ராஃபிட் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி புக் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம ட்ரெண்டு கண்டினியூஸாக நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம இங்கே வி ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது வந்து விவேப் தான். இந்த விவேப்லேயே வந்து செல்லோட ட்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி காட்டும். பாருங்கள், இன்னும் ட்ரெண்டு மாறவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் சிவப்பிலேயே இருக்குது. இப்போ விவேப் அப்படின்னாகும், நம்ம விவேப்புக்கு மேலே கேண்டில் போயிடுச்சுன்னா பையின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த விவேப் சிக்னல் என்ன சொல்லுது பாருங்கள், செல்லு தான் மார்க்கெட் காட்டுது. விவேப்புக்கு மேலே க்ரீன் கேண்டில் வந்தாலும் பைக்கு மாறவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லுலேயே காட்டுது. அப்போ இது வரைக்கும் இது மாறுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தடு. இப்போ இதுதான் நம்மளுடைய ட்ரேடிங் இண்டிகேட்டர். கரெக்டாக காட்டுது பாருங்கள், எங்கே போய் செல் பண்ணணும், எங்கெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணலாம், எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும், எவ்வளோ லாஸ் வரும், இது எல்லாமே நமக்கு தெளிவாக காட்டுது. இதுதான் நம்ம MST iCore 2.0ஓட ஸ்பெஷாலிட்டி. இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதை நீங்கள் ஒழுங்காக நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் குரூட் ஆயிலில் தான் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா குரூட் ஆயிலில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி தான் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா பேங்க் நிஃப்டி மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் ட்ரேட் பண்ண ஆசைப்படாதீங்க. நமக்கு தேவை வந்து மாத கடைசியில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வேணும். அந்த ஒரு ப்ராஃபிட்டை எந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தா நமக்கு என்ன? ஒரு ஆள் லேட்டஸ்ட்டாக ஒரு யூடியூப்பில் அவரோட இன்டர்வியூ பார்த்தேன். நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர், இன்வெஸ்டரு. அவர் சொல்லியிருக்காரு, 20 வருஷமாக நான் வந்து ரிலையன்ஸில் மட்டும் தான் ட்ரேடிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரே ஸ்கிரிப்ட் தான் ட்ரேட் பண்ணுவார் 20 வருஷமாக. அப்போ அந்த அளவுக்கு ஒரு பொறுமைக்காரர் இருந்தால் மட்டும்தான் இந்த மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியும். வாரன் பஃபெட்டும் அதை சொல்கிறாரு, ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது பொறுமை இல்லாதவங்கிட்டேருந்து பணத்தை எடுத்து பொறுமை இருக்கிறவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு பேர் தான் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம எங்கே பொறுமையாக நம்ம இருப்போமோ, எங்கே நம்ம டிசிப்ளினாக நம்ம உருவாக்கிக்கிட்ட சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணுவோமோ அங்கே கண்டிப்பாக நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ மார்க்கெட் மேலே போகுதே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பையில் உட்காரக்கூடாது, கீழே போகுதேன்னு சொல்லிட்டு அங்கே போய் செல்லில் உட்காரக்கூடாது. மார்க்கெட் நல்லா கீழே வரும்போது பை பண்ணணும், நல்லா மேலே போகும்போது செல் பண்ணணும். ஆனால் அது எந்த இடம் அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட்டர் காட்டும். அது எந்த இடம்னு சொல்லி நம்ம இண்டிகேட்டர் உங்களுக்கு தெளிவாக காட்டும். இப்போது இந்த குரூட் ஆயில் உங்களுக்கு காட்டி இருக்கிற மாதிரி. ஸோ இந்த வீடியோ வந்து iCore 2.0க்கு மட்டும்தான், குரூட் ஆயிலுக்கு மட்டும்தான். இதை நீங்கள் நல்லா பாருங்கள். இதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. நம்ம இந்த இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும்
இதுதான் முக்கியமான அம்சங்கள். ஃபஸ்ட்டு பை இருக்கும், செகண்ட் செல் இருக்கும், ஃபஸ்ட்டு செல் இருக்கும், செகண்ட் பை இருக்கும். இதுக்குன்னு அர்த்தம், ஃபஸ்ட்டு பையோட எஸ்எல் வந்து செகண்ட் செல்லோட வேல்யூ, ஃபஸ்ட்டு செல்லோட எஸ்எல் வந்து செகண்ட் பையோட வேல்யூ. ஃபஸ்ட்டு பை எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா செகண்ட் செல்லு போகணும், ஃபஸ்ட்டு செல்லு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா செகண்ட் பை போகணும், அவ்வளோதான். அப்போ இந்த 4க்கும் உண்டான டார்கெட் இருக்கும். இது வந்து நெக்ஸ்ட்டு பை ஜோன், நெக்ஸ்ட்டு செல் ஜோன். அடுத்தடுத்த லெவல் மந்த்லியில் எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு காட்டுறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அது போக இந்த எம்ஜிஆர் ஜோனில் வந்து எக்ஸ்ட்ரா டார்கெட் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும். அப்புறம் ட்ரெண்டு ஜோன் கொடுத்துருக்கோம். அப்புறம் இதில் வந்து இஎம்ஐ வேல்யூஸ் இருக்குது, எஸ்எம்ஏ இருக்குது, ஹல் மூவிங் ஆவரேஜ் இருக்குது, அப்புறம் ட்ரெண்டு லைனு, சூப்பர் ட்ரெண்டு, இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னொரு இண்டிகேட்டர் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது, சரிங்களா? அது எப்படி நீங்கள் டோஜி கேண்டில் நீங்கள் பார்க்கணும், அப்போ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் ஹைகனாஷி கேண்டில் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை ஏதாவது கேண்டில்ஸ் இருக்கா அப்படி நீங்கள் பார்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து நார்மல் கேண்டில்லையே ஹைகனாஷி கலரை நீங்கள் கொண்டு வரணும், அதையும் நீங்கள் பார்க்கலாம், சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் தான், அதனால் எந்த குழப்பமும் உங்களுக்கு தேவை இல்லை. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், புல்லிஷ் என்கல்ஃபிங், பேரிஷ் என்கல்ஃபிங், புல்லிஷ் மர்போசோ, இது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சம்மரி டேபிள்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த சம்மரி டேபிளில் பை எங்கே இருக்குது, செல் எங்கே இருக்குது, ஆர்எஸ்ஏ வேல்யூ என்ன, ஏடிஎக்ஸ் வேல்யூ என்ன, இது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். அது போக டெய்லி சிபிஆர், ப்ரீவியஸ் டே ஹை லோ, அப்புறம் வீக்லி சிபிஆர், ப்ரீவியஸ் டே ஹை லோ, மந்த்லி சிபிஆர், ப்ரீவியஸ் மந்த் ஹை லோ, அப்புறம் நாளைக்கு சிபிஆர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கே பார்க்கலாம். அது போக நீங்கள் ஏதாவது ஏற்கனவே நீங்கள் பிவோட்டை பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்லா பிவோட்டுமே கொடுத்துருக்கும். ட்ரெடிஷ்னல், ஃபிபோனாசி, உடி, கிளாசிக்கு, டிஎம்மு, கேமரெல்லாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு எந்த இண்டிகேட்டர், உங்களுக்கு S1 வேணும்னா S1 நீங்கள் கிளிக் பண்ணால் அது பிளாட் ஆயிரும். S1, R1, இது வந்து பிவோட் பாயிண்ட்டு. உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே கொடுத்துரும். நீங்கள் புதுசாக இன்னொரு இண்டிகேட்டரை நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது, புரிஞ்சுங்களா? இது எல்லாமே நம்ம ஒரு சிங்கிள் இண்டிகேட்டர்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஒன் ஃபார் ஆல், இது எல்லா மார்க்கெட்லையுமே ஒர்க் ஆகும். இந்த மார்க்கெட்டை தான் ஒர்க் ஆகும், அந்த மார்க்கெட்டை தான் ஒர்க் ஆகும் அப்படின்லாம் கிடையாது. இது எல்லா மார்க்கெட்லையுமே ஒர்க் ஆகும், எல்லா கண்டிஷன்லேயும் ஒர்க் ஆகும். பார்த்துக்குங்க. எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு போதும், வேறு எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. பேரிஷ் என்கல்ஃபிங், புல்லிஷ் என்கல்ஃபிங் எல்லாமே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எதுவுமே புரியல அப்படின்னா டிஃபால்ட் செட்டிங்ஸில் வச்சு பையை ஆக்டிவேட் ஆச்சுன்னா பையில் இருங்க, செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு இருங்க. எஸ்எல் ஹீட்டான மட்டும் ரிவர்சல் என்று எடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் மட்டும் எடுங்க. ஒரு நாளைக்கு அந்த ட்ரேடிங் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த ட்ரேடிங் போகாதீங்க. ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். புக் பண்ண ப்ராஃபிட்டையும் கேபிட்டலையும் காப்பாற்றிக்கிங்க. அவ்வளோதான் சொல்கிறோம். இந்த வீடியோ திரும்ப பாருங்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.